ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். பைமோட் மொபைல் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் க்ரோசரி ஆப்பு. இதில் உங்களுக்கு தேவையான க்ரோசரி ஆப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துங்க. ட்ரஸ்டபுள் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைசிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு ஈவெண்ட்டு. அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலன்னு தான். இந்த ஐடிக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். அதுக்கு பாருங்கள், ஹேமர் ஆஃப் பில்டிங், புக் ஆஃப் பில்டிங் ரெண்டுமே தராங்க லாகின் பண்ணால். சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இந்த சினாரியோ கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. நல்லா பாருங்களா, தண்ணியில் இருக்க படகு போகிறது, பக்கத்தில் அந்த சைடில் போகும்போது இன்னொரு படகு போகிறதெல்லாம் தெளிவாக தெரியுது. இவ்வளோ தூரம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், படகு போகிறது கூட வரதெல்லாம் தெரியுது. இந்த இதில் என்ன பண்ணால் நம்ம கொஞ்சம் டைமிங் மட்டும் கீப்பப் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்டு 2 ஜெயிண்ட் எடுத்து ஃபயர் ஸ்பிட்டருக்கு பின்னாடி இறக்கி விடுங்க. 1 இறக்குனா கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது, அதனால் 2 இறக்கி விட்ருங்க. 2 இறக்குனதும் அதில் அந்த பாய்சனும் சிசி ட்ரூப்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் ஒரே ஒரு ஆர்ச்சர் மட்டும் சைடில் இறக்கி விட்டிங்கன்னா இந்த எல்லாமே ட்ராப்ஸ்லேருந்து வந்த ஸ்கெல்டனு சிசி ட்ரூப் எல்லாம் ஒன்றா போயிடும். அந்த ஷேடோவை பார்த்து ஒரே ஒரு லைட்னிங் போட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். அப்புறமேட்டு ஒரு விசார்ட் எடுத்து இந்த ஃபயர் ஸ்பிட்டர் பின்னாடி ஒன்று, இங்கே இருக்க இந்த ஃபயர் ஸ்பிட்டர் பின்னாடி ஒன்று. சப்போஸ் நீங்கள் போடும்போது ஏதோ மிஸ் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, அது விசார்ட் பார்த்துக்கும். அப்புறமேட்டு இந்த ஆர்ச்சர் 3 இதை நீங்கள் முக்கோணமாக இறக்கி விட்டிங்கன்னா அங்கே இருக்க ட்ராப்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஜெயிண்ட்டையும் கிங்கையும் இறக்கி விட்டிங்கன்னா அவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டே வருவாங்க. அந்த டைமில் இந்த இதை நம்ம கிளியர் பண்ணோம். இதுக்கு ஒரே ஒரு எர்த்குயிக்கும் 3 லைட்னிங் போட்டிங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமேட்டு ராயல் சாம்பியன் இந்த பக்கம் இறக்குங்க. இங்கே வந்து பாய்சன் போனதுக்கப்புறம் த்ரோவர் இறக்கி விட்டிங்கன்னா அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்ருப்பான். இந்த எட்ஜில் வந்து அந்த புதுசாக வந்த ட்ரூப்பை இறக்கி விட்ருங்க. இந்த சைடில் ராயல் சாம்பியன் இறக்கி விட்டு, ராயல் சாம்பியன் வந்து அந்த இன்ஃபர்னோவை அடிக்கும் போதே பவர் ஆக்டிவேட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் லேட்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது, வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல எர்த்குயிக்கும் போட்டு லைட்னிங் போட்டுருங்க, இல்லைனா கூட அடிச்சிடும் தான். அப்புறம் அந்த ரிவைவல் ஸ்பெயிலில் வந்து முடிஞ்ச அளவு நல்லா பத்திரமா யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ரிவைவல் ஸ்பெயில் முக்கியம். இங்கே வந்து 2 பலூன்ஸ் இறக்கி விட்டு அந்த ட்ராப்ஸ் எடுத்து விட்ருங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல ஐஸ் ஒன்று இறக்கி விட்டு 4 ட்ராகன்ஸையும் இறக்கி விட்டிங்கன்னா இவங்க இந்த சைடில் முடிச்சா ஹெட் அண்ட் 2த்தையும் சேர்த்து இறக்கி விட்ருங்க. அது வந்து இந்த ஹீரோஸை முடிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா ட்ரூப்பையும் இந்த கேனன் கிட்டே இறக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே அந்த மினியன் பிரின்ஸையும் இறக்கி விட்ருங்க. அதுங்களாம் பேலன்ஸை முடிச்சு விட்ரும். ஹீரோட பவர் வந்து ராஜா பவர் வந்து கொஞ்சம் உள்ளே போகும்போது ஆக்டிவேட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்து காலியாகிடுச்சு, அதை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். த்ரோ பாருங்கள், அது வேலையை காட்டிட்டு அது முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல நடுவில் சில பேருக்கு ரிவைவல் ஸ்பெல் தேவைப்படும். கரெக்டாக ரொம்ப அடி வாங்கும்போது ரிவைவல் ஸ்பெல்லில் போட்டு இந்த கல் சென்டரில் ஒரு கேப் இருக்கும், வேணா அங்கே இறக்கி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இதுவே நல்லா தான் இருந்துச்சு, ஈஸியாக முடிச்சிடும். இந்த ஃப்ரீஸ் ஒன்று கிடச்சேன்னு போட்டு விட்டேன். இன்விசிபிள். வேணுன்ற இடத்துல வேணால் இந்த 2 இதையும் நீங்கள் 2 ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கங்க. டைமிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பை.